அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஹேக்கர் செந்திலுக்கு அவரோட வாட்ஸ்அப்ல அவங்க தெரிஞ்சவங்க மாதிரியே ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க. இத்தனைக்கும் இந்த நம்பர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி சேவ்ல தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு அவசரமா 15,000 rupees தேவைப்படுதுன்ட்டு இவரும் நினைச்சிருக்காருன்னா இவங்களாம் வந்து நம்ம கிட்ட காசு கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே பார்க்காம காசும் டிரான்ஸ்பர் பண்ணி இருந்திருக்காரு பேங்க் அக்கௌண்ட்ல. டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இது ஒரு சைபர் கிரைம்ல இவருமே அஃபெக்ட் ஆகியிருக்காரு அப்படின்றது. டிரான்ஸ்பர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் கண்டுபிடிக்கிறாரு இவரு சைபர் கிரைம்ல யாரோ ஒருத்தவங்க இவரை ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு. நான் நிறைய வாட்டி சைபர் கிரைம் பத்தி பேசிட்டு தாங்க இருக்கேன். உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணாலும் இதை தெரிஞ்ச நம்பர்ல இருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்தாலுமே ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து அது கரெக்டா இருக்குமா இல்ல சைபர் கிரைம்ன்றதை யோசிக்கிறதே இல்ல. யோசிக்காம அமௌண்ட்டும் பே பண்ணிடுறீங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்க காசு தான் வேஸ்டா போகுது. இது ஒரு பக்கம் இருக்கும் போது ஒரு பார்சல் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அது இல்லீகலா இருக்கு உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவேர்னஸ் இல்லாம ஏமாந்துடுறீங்க. காசும் பல லட்சத்துக்கு மேல கொடுத்துடுறீங்க. இந்த அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் வரணும். சைபர் கிரைம் நீங்க அஃபெக்ட் ஆகுறீங்க போது 1930 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. இந்த லிங்க்ல கூட போய் பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி சைபர் கிரைம் எதனா அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி இந்த மாதிரி சைபர் கிரைம்ல மாட்டக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.